வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போட்டு ரொம்ப 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 நாள் ஆகுதுன்னே சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட அக்கா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சில பல பர்சனல் இஷ்யூஸ்னால நான் வந்து வீடியோ போட முடியல. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வருங்க. ஸோ நம்மளோட சேனலை நம்பி பார்க்குறவங்களுக்காக கண்டிப்பாக நான் வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டடி பிளான்ல பார்ட் 3 தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி 20 டேஸ்க்கான பிளான் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 21ல இருந்து 40 டேஸ்க்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா சில பேருக்கு போர்ஷன்ஸை பார்த்தோன்னே இவ்வளோ இருக்கா, இவ்வளோ தூரம் படிக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் டேட் இன்னும் நம்மளுக்கு சொல்லலை அப்படின்றதுனால இருக்கிற டைமை வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிச்சா கூட நம்மளால வந்து போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாம் இருக்க டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றதுக்கு இல்ல நிறைய உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லயே வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சம்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப போட்டு பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும். ஏன்னா இது வந்து டைம் வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. அதனால நம்மளுக்கு ஸ்பீடும் வேணும். அதே மாதிரி நம்ம போடுறது ஆன்சர் வந்து கரெக்டா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கொஞ்சம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டடி பிளான்ல பார்ட் 3 நம்ம பார்க்கலாம். பார்ட் 1 and 2 ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்பதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பார்ட் 1ல இருந்து பார்த்துட்டு வாங்க. இப்ப நம்ம எப்பவுமே ஸ்டடி பிளான்ல 3த்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு தாங்க வரும். மேக்ஸ், அது ரீசனிங், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 3த்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு தாங்க வரும். ஏன்னா ஒன்னத்தை மட்டுமே பார்த்துட்டு போடணும்னா அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்க மார்க்ஸ் எல்லாம் நம்மளால இது பண்ண முடியாது. அதுக்காக 3த்தையுமே தான் நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன், அதாவது கலவைகள். இதுல வந்து இவ்வளவு % மிக்ஸ் ஆயிருக்கா, அவ்வளவு % மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரியான சம்ஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க, கலவைகள் சம். அடுத்து பெர்சன்டேஜ் வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஏன்னா ஆல்ரெடி பெர்சன்டேஜோட பேசிக்ஸ் எல்லாமே பாருங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இருக்க 10 days வீடியோல கொடுத்துருப்பேன். சோ இப்போ அதை வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ரிவிஷன் பண்றதுன்னா என்னன்னா, நீங்க பெர்சன்டேஜ்ல என்னென்ன மாதிரியான சம்ஸ் எல்லாம் வரும்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸா எடுத்து பார்க்கலாம். இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பெர்சன்டேஜ் சம் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு இதுக்கான சம்ஸ் வித் சொல்யூஷன்ஸோடய வரும். ஸோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரேஷியோ ரிவிஷன், விகிதம், இதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால அதை ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு 10 days தான் இது இருக்கு. அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல 4 இருக்கு பாருங்க. ஒன்னு என்னன்னா டேபிள் வச்சு வரும், அதாவது இந்த தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. டேபிள் வச்சு, அதாவது ஒரு ஃபேமிலியோட இன்கம் மாதிரி கொடுத்துட்டு அவங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளவு கட்டிருக்காங்க, வெளியே போய் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, சோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பார் கிராஃப்னா இந்த மாதிரி கட்டமா கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்ஸோட பெர்சன்டேஜ் வந்து 2002ல இவ்வளவு இருக்கு, 2003ல அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி பார் கிராஃபா கொடுப்பாங்க. அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பை சார்ட்னா உங்களுக்கு தெரியல, ஒரு சர்க்கிள் மாதிரி, அதுல வந்து ஃபுட்டுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, அதே மாதிரி கிளாத்ஸ்க்கு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு, அந்த மாதிரி கொடுத்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சம்ஸ் எல்லாமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் ஆர்ஆர்பி என்டிபிசில. அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மிக்ஸ்டு, இதுல நிறைய டிஃபரெண்ட் சம்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே சேர்த்து பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம், இதோட ரிவிஷன் தாங்க. ஏங்க இப்பயே ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா நம்மளுக்கு என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும். டிஃப்ரெண்ட் சம்ம வந்து உங்களால பார்க்க முடியும். ஏன்னா இப்ப இந்த வருஷம் இந்த மாதிரி டைப்ல கேட்டாங்கன்னா அடுத்த வருஷமும் அதே மாதிரி டைப்ல கேட்பாங்க, நம்மளால சொல்ல முடியாது. அதுல ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. அப்ப அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா நிறைய சம்ஸ் நீங்க போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால முடியும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் ரிவிஷன், அதாவது வேலை மற்றும் நேரம், அதுக்கான ஒரு ரிவிஷன். அடுத்து ஃபுல் பேசிக் ரிவிஷன், இது லாஸ்ட் 10 daysல நீங்க ஃபுல்லா இது வரைக்கும் பார்த்த ஒரு 30 daysல ரீசனிங்ல என்னென்ன பாத்தீங்களோ, மேக்ஸ்ல என்னென்ன பாத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றதுக்கு தான் நான் வந்து 31 to 40 days வந்து கொடுத்திருக்கேன். மற்ற ரீசனிங்ல பாத்தீங்கன்னா பசில்ஸ் பேசிக்ஸ் பார்க்கணும், புதிர்கள் சம், ஓகேங்களா. அதே பசில்ஸ்ல அடுத்து வந்து மாடரேட் சம்மும் பாத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது அதுலயே கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சுங்க. அடுத்து டைரக்ஷனை ரிவிஷன் பண்ணணும். டைரக்ஷன் சம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஈஸ்ட்ல இருந்து
வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து வெஸ்ட்டுக்கு போறாரு, அடுத்து திருப்பி நார்த்துக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு அவர் எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கோடிங் டீகோடிங் வந்து ஏற்கனவே பேசிக்ஸ் அண்ட் மாடரேட் பார்த்துருப்பீங்க. அடுத்தது அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பிளட் ரிலேஷன், இது பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது என்னோட அப்பா வந்து எனக்கு யாரு அப்படின்ற மாதிரி சிலது ட்விஸ்ட் பண்ணி கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அது வந்து கரெக்டா எழுதி வச்சு படிச்சீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பேசிக் பார்த்திருப்பீங்க, இதுல வந்து மாடரேட்டா பார்க்க போறீங்க, கொஞ்சம் கஷ்டமா. அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக் சம்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். அடுத்து 24ல இருந்து 26 டேக்கு வந்து கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ். அதாவது பேசிக்ஸ்னா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். இப்ப அடிக்கடி எனக்கு கெமிஸ்ட்ரியில ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி கேட்பாங்க. இப்ப பிசிக்ஸ்ல ஒரு லா கேட்பாங்க, இந்த லாவை கண்டுபிடிச்சது யாரு, அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி பயாலஜில இந்த பிளட் குரூப் சம்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ். சோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பிசிக்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது, கெமிஸ்ட்ரியில என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. சோ இந்த மாதிரி பேசிக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது பேசிக்கா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல நிறைய இருக்குங்க. அவங்களே டாபிக் கொடுத்துப்பாங்க. அதாவது இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா புக் அண்ட் ஆத்தர், ரீசெண்டா வந்திருக்க புக்ஸ், அதை எழுதினவர் யாரு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது நடந்த விளையாட்டுகள் எல்லாத்துலயுமே அதுல யார் யார் வின் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி கேட்பாங்க, டான்ஸ் ஃபார்ம்ஸ் பத்தி கேட்பாங்க, ஏதாவது யாராவது மான்யூமெண்ட்ஸ் இல்ல ஃபேமஸான இப்ப என்ன சொல்றது சிஎம்ஆ இருக்கட்டும் பிஎம்ஆ இருக்கட்டும், அவங்க ஏதாவது புக்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அதை பத்தி நம்மளுக்கு கேட்பாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பத்தி கேட்பாங்க. லைக் இப்ப ரீசெண்டா வந்த புயலோட பெயர் என்ன, இது எந்த ஏரியாவை அட்டாக் பண்ணுச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். இது வந்து ஹிஸ்டரி டிஃப்ரெண்ட்டுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னும் போது மேக்சிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது டான்ஸ் ஃபார்ம்ஸ், அதே மாதிரி இந்தியாவுடைய நெய்பர் கண்ட்ரி எல்லாம் யார் யாரு, அவங்களோட பவுண்டரிஸ் என்னென்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து 34ல இருந்து 40 டேஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன். அதாவது இது வரைக்கும் நீங்க படிச்சதை தான் ரிவிஷன் பண்ண போறீங்களே தவிர வேற எதையும் புதுசா ரிவிஷன் பண்ண நான் சொல்லல, சரிங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா என்ன கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.